எழுத்தாளர் ஹர்ஷகுமார் அவர்களின் பத்திக்கிச்சு பத்திக்கிச்சு பெண்ணே அத்தியாயம் 35. ஆடல் உடல் கசகசவென இருக்க குளித்து விட்டு வரலாம் என குளியல் அறைக்குள் புகுந்தவளுக்கு ஒரே நாளில் என்ன வாழ்க்கைடா என்பது போல இருந்தது. அவளுக்கு பார்வதியை பற்றியும் தெரியவில்லை. மேலோட்டமாகத்தான் தெரியும். பழகி பார்க்காமல் யார் யார் எப்படி என்பது யாருக்கு தெரியும்? பார்வதி போக போக மாமியார் என்ற புத்தியை காட்டாமலா போக போகிறார்? விக்ரமன் சாரை பத்தி சொல்லவே வேணாம். சும்மாவே மனுஷன் என்னை வச்சு செய்வான். இப்போ நல்லா வந்து சிக்கிட்டேன். என் கதை கந்தல் தான் என பயந்து கொண்டே குளிக்க அவன் கட்டிய தாலியை கையில் பிடித்து பார்த்தபடியே நின்றிருந்தாள். அப்போது பார்வதி ரூமின் உள்ளே நுழைந்து பாத்ரூம் கதவை தட்டி, மா ஆடல் குளிச்சிட்டு இருக்கியாடா என கேட்க, ஆமாத்த என கத்தினாள். சரிம்மா, குளிச்சிட்டு வா, சாப்பிடலாம் என்றதும் சரியத்த என்றவள் குளித்துவிட்டு தலையை பாம்பு போல் எட்டி பார்க்க யாரும் இல்லை என்பதை உறுதி செய்த பின்புதான் வெளியவே வந்தாள். வேகமாக ஓடி சென்று ரூமை தாழ்பால் போட்டவள் ஒரு சுடிதாரை எடுத்து போட்டுவிட்டு தலையில் கட்டிய டவலோடு வெளியே சென்று பார்க்கவும் பார்வதியும் அவளது சின்ன பாட்டியும் மட்டும்தான் இருந்தார்கள். அதுவே அவளுக்கு பெரும் நிம்மதியை கொடுத்தது. ஆடலை பார்த்ததும், ஆடல் வா சாப்பிட என தட்டி எடுத்து வைத்து சாதம், சாம்பார், பொரியல் என அனைத்தையும் பரிமாறி சாப்பிட வைத்தாள். ஆடலுக்கு காலையிலும் ஒழுங்காக சாப்பிடாததால் நல்ல பசியில் இருந்தவள் வயிறு முட்ட சாப்பிட்டு விட்டு பின்புதான், நீங்க சாப்பிடலையாத்த என கேட்க சிரித்த பார்வதி, இனிமே தாண்டா சாப்பிடணும், நீ வா தலையை தொட்டி விடுற என அழைத்து கொண்டு சோஃபாவில் உட்கார வைத்து தலையை துவட்டி விட்டபடியே பார்வதி பேச ஆரம்பித்தாள். ஆடல் கண்ணா, இது உன் வீடு. நீ இனி ஏன் பொண்ணு. என்கிட்ட எந்த விஷயத்துக்கும் தயங்க கூடாது. அங்க நீ எப்படி இருந்தியோ அதே மாதிரி இங்கேயும் இருக்கலாம். உன்னோட இயல்பு மாறாம நீ இருந்தா போதுண்டா கண்ணா. ஆனா ஒரு கண்டிஷன். என்ன என்பது போல ஆடல் திரும்பி பார்க்க, உன் சேட்டையில இந்த அத்தையையும் சேர்த்துக்கணும். டீலா என்றதும் ஆடல் சிரித்தபடியே டீலத்த என சந்தோஷப்பட்டு கொண்டாள். சரிம்மா, விக்ரமனை என்ன காணோம், ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போயிருக்கான் போல. அதுக்குள்ளவா நாம உள்ள போய் உன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து அடுக்கி வச்சிடலாம் என சென்று விட்டனர். சிவாவிற்கு ஆடலை நினைத்து இருந்த கவலை விக்ரமன் பேசியதிலிருந்து சிறிது குறைந்தாலும் இது கல்யாணம் பண்ணுகிற வயது இல்லை என்பதை புரிந்து கொண்டான். சிறு வயதிலிருந்து துரு துருவென எப்போதும் விளையாட்டுத்தனமாக இருக்கும் ஆடல் இந்த அளவிற்கு உடைந்து அழுது அவன் பார்த்தது இல்லை. வீட்டிற்கு சென்று படுத்தவனுக்கு யாழினியின் ஞாபகம் அப்போது தான் வந்தது. போனை எடுத்து கால் செய்து பார்க்க யாழினி எடுப்பது போல தெரியவில்லை. அதில் மேலும் நொந்தவன் வீட்டில் இருக்கவே பிடிக்காமல் எழுந்து வேலைக்கு சென்று விட்டான். ராஜேந்திரன் வீட்டிற்கு சென்றவர் எங்கு திரும்பினாலும் தனது மகள் ஓடுவது, சிரிப்பது, வம்பு வளர்ப்பது போன்ற காட்சிகள் தெரிய உடைந்து விட்டார். அப்படியே சோஃபாவில் படுத்து இருந்தவரை யசோதா அவர் அருகில் சென்று, ஏங்க, எப்படியும் நம்ம பொண்ண கல்யாணம் பண்ணி அனுப்பத்தானே போறோம். அதுவும் உங்க தங்கச்சி வீட்டுக்கு தானே கொடுத்துருக்கோம். கவலைப்படாதீங்க. வேற மாமியாரா இருந்தாதான் ஆடலுக்கு ஏதோ பிரச்சனை வரும். பார்வதி நல்லாவே பார்த்துப்பாங்க. அதுவும் விக்ரமன் தம்பி காலையில நம்ம மனசுல உள்ளதா அப்படியே சொல்லுச்சு. அப்பவே எனக்கு நம்பிக்கை வந்துட்டுங்க. அவன் நல்லா இருப்பான் என சமாதானம் செய்தபடி பக்கத்திலேயே அமர்ந்து விட்டார். மாலை பொழுது மறைந்து இருள் சுழ ஆரம்பிக்க நிலா மெல்ல மெல்ல வானத்தின் உச்சியை அடைந்தது. இரவு உணவு முடிந்ததும் விக்ரமன் தனது அறைக்கு செல்ல அங்கு செய்யப்பட்டு இருந்த அலங்காரத்தை பார்த்ததும் மனதினால் தனது தாயை திட்டினான். ஏனோ அவனும் 27 வயது ஆண்மகன் தானே. இதையெல்லாம் பார்த்தால் அவனுடைய எண்ணங்களும் சற்று தடமாறத்தானே செய்யும். அந்த பெட்டில் கிடந்த மல்லிப்பூ வாசமும் அவனை கிறங்கடிக்கத்தான் செய்தது. இன்னைக்கு நைட் என் நிலைமை ரொம்ப மோசம் என நொந்து கொண்டான். இருந்தும் மனதிற்குள் அவள் காலையில் அழுததும், அவ சின்ன புள்ளடா, அந்த புள்ள படிச்சு முடிக்கட்டும் என்று எண்ணத்தை அவன் மனதில் திரும்ப திரும்ப சொல்லி பார்த்து கொண்டான். அதன்பின் குளியல் அறைக்குள் சென்று விட்டான். ஆடலை தன் அறைக்கு அழைத்து சென்ற பார்வதி தன்னிடமுள்ள புது புடவைக்கு ரெடிமேட் பிளவுஸ் எடுத்து வைத்து ஆடலரசிக்கு புடவை கட்டி ஜோடிக்கப்பட்டு விக்ரமனின் அறைக்குள் அனுப்ப ஆடலுக்கு பயத்தில் அழுகை முட்டி கொண்டு வந்தது. விக்ரமன் அங்கு இல்லாததை பார்த்ததும் எங்கே என கண்கள் தேட சரியாக அந்நேரம் பாத்ரூம் கதவை திறந்து கொண்டு வெளியே வரவும் ஆடல் பயத்தில் தலை குனிந்து நின்று கொண்டாள். விக்ரமன் அங்கு தேவதை என நின்றிருந்தவளை பார்த்து அவளின் அழகில் மயங்கித்தான் போனான். புதிதாக பனியில் புத்த ரோஜா மலரைப் போல் இருந்தவளை கண்களால் வர்ணித்த பின் பெருமூச்சை இழுத்து விட்டவன் அவளை கண்டு கொள்ளாதது போல் டிஷர்ட் ஷார்ட்ஸ் அணிந்த பின் பெட்டில் அமர அதுவரைக்கும் ஆடல் அவனை நிமிர்ந்தே பார்க்கவில்லை. என குரலை செருமிக் கொண்டதும் ஆடல் நிமிர்ந்து பார்த்தாள். பின் தயங்கிக் கொண்டே தன் கையில் உள்ள பால் சொம்பை நீட்ட விக்ரமன் வாங்கிய பின் அவன் காலில் விழ குனிய விக்ரமன் உடனே தடுத்து விட்டான். என்ன பண்றனே என பதட்டமாய் கேட்கவும், இல்ல சார், அத்தைதான் இதெல்லாம் செய்ய சொன்னாங்க என ஆடல் சொல்ல, அவங்க சொல்றதெல்லாம் நீ ஒன்னும் செய்ய வேண்டாம், முதல்ல இங்க வந்து உக்காரு
என அழைக்கவும் ஆடல் பரவாயில்ல சார், இங்கே நின்னுக்கிறேன் என பயந்தபடி சொல்ல அவளின் பயத்தை அறிந்தவன், உன்கிட்ட நான் நிறைய பேசணும். நின்னுட்டு இருந்தா உனக்கு தான் கால் வலிக்கும். கமன் செட் என அழுத்தமாக சொல்ல அவன் எதிரில் சென்று தலை குனிந்தபடி தள்ளியே அமர்ந்து கொண்டாள். இங்க பாருமா, இந்த கல்யாணம் எதிர்பாராம நடந்துட்டு. நான் எவ்வளவோ எடுத்து சொல்லி எங்க அம்மா கேட்காம பிடிவாதம் பண்ணி தான் இந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சாங்க. மத்தபடி இந்த கல்யாணத்துல எனக்கு துளி கூட இன்ட்ரெஸ்ட் இல்ல என்றதும் ஆடல் சட்டென நிமிர்ந்து அவனை ஒரு பார்வை பார்த்து கொண்டாள். நீங்க இருக்கிறதுல எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. உனக்கு ஓகேனா இங்க என் கூடவே பெட்ரூம் ஷேர் பண்ணிக்கலாம். பிடிக்கலனா வேண்டாம், அம்மா ரூம்ல தங்கிக்கோ. நான் அவங்க கிட்ட பேசிக்கிறேன். என்ன சொல்ற என கேட்கவும், இல்ல சார், பரவாயில்ல, உங்களுக்கு பிரச்சனை இல்லைனா நான் இங்கே இருந்துக்கிறேன் என திக்கி திணறி ஒரு வழியாக சொல்ல, அப்போ ஓகே, உனக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. நம்பர் 1, உனக்கும் எனக்கும் கல்யாணமான விஷயத்த நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். அது போலதான் நீயும் காலேஜில் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட நீ தான் சிவா கிட்டையும் பேசி சொல்ல வேண்டான்னு சொல்லணும். நம்பர் 2, காலேஜ் போகிறப்ப நான் தனியாக தான் எப்பவும் போல போவேன். நீ தனியாக வந்துக்கணும். காலேஜ் பொறுத்த வரைக்கும் நீ யாரோ நான் யாரோ. நம்பர் 3, காலேஜ் போகிறப்ப உன் தாலியை நீ மறைச்சிக்கணும். இல்லைனா அதை பற்றி தேவையில்லாத கேள்வி வரும். நீ உடனே என்ன கை காட்டுவ, அதில் எனக்கு விருப்பம் இல்லை. தென் நானே உனக்கு காலேஜில் ஃபீஸ் கட்டிப்பேன். உங்கள் வீட்டில் கேட்க வேண்டாம். நம்பர் 4, நமக்கு நாளைக்கு ரிசப்ஷன். சிவாவை தவிர உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் நீ கூப்பிடக்கூடாது. அடுத்து இனிமேல் காலேஜ் முடிஞ்சதும் 7 to 8 என்கிட்ட நீ கெமிஸ்ட்ரி டியூஷன் வரணும். என்ன புரிஞ்சுதா என்றதும் ஆடல் சரி சார் என தலையாட்டி கொண்டாள். மற்றபடி நீ எப்பவும் உன் வீட்டில் இருக்க மாதிரி இங்கே இருந்துக்கலாம். அப்புறம் நான் வெளியில இருக்கேன். நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு படுத்துக்கோ. நாளை கழிச்சு எப்போதும் போல நீ காலேஜ் போகலாம் என அறையை விட்டு வெளியேறி கொண்டான். அவன் செல்வதையே வெறித்து பார்த்த ஆடலுக்கு கண்ணீர் வர ஆரம்பித்தது. ஏதோ ஒன்று புரிந்தவளாய் எழுந்து உடை மாற்றிக்கொண்டு சிவாவிற்கு தான் கால் செய்தாள். சிவா உடனே அட்டன் செய்தவன், சொல்லுடி எருமை என பேச்சை சாதாரணமாக மாற்ற முயல, டே சிவா, எனக்கு மனசெல்லாம் பாரமா இருக்குடா. இந்த ஆளு சாந்தி மாமா லவ் பண்றாரு போலடா என்றதும் சிவாவிற்கு பதட்டம் அதிகமாகியது. இருந்தும் எதையும் காட்டிக்கொள்ளாமல், என்னன்னு முழுசா சொல்லி தொல்லடி என கடுப்படிக்கவும் விக்ரமன் சொன்ன அனைத்தையும் சொல்ல சிவா கேட்டுக்கொண்ட பின், லூஸ் அடினே, இதுக்கும் அவர் சாந்தி மாமா லவ் பண்றாருன்னு சொல்றதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. நீயா ஏதோ மனசப்பட்டு குழப்பிக்காத. அவருக்கு நம்மளை விட வயசும் அனுபவமும் ஜாஸ்தி. சார் சொல்றதுக்கு ரீசன் ஏதாச்சும் கண்டிப்பா இருக்கும். என்ன ரீசன் இருக்க முடியும்? நாளைக்கு ரிசப்ஷனுக்கு கூட அவர் யாரையுமே கூப்பிட போறதில்ல. ஒருவேளை இன்வைட் பண்ணிட்டா இவருக்கு கல்யாணம் ஆகிருச்சுன்னு சாந்தி மேம்க்கு தெரிஞ்சிரும்ல. சோ கண்டிப்பா நாளைக்கு யாரையுமே கூப்பிட மாட்டாரு பாரு. அப்படி அவங்க மேலதான் லவ்னா இவர் அப்பவே எங்க வீட்டுல எல்லார்கிட்டையும் சொல்லிருக்கலாம்ல. தேவையில்லாம இப்போ என் லைஃப் தான் காலி. இதெல்லாம் விட பெரிய கொடுமை என்னன்னு தெரியுமாடா? நாளையிலேருந்து எனக்கு டியூஷன் எடுக்க போறோம் மனுஷன். ரொம்ப வெறுப்பா இருக்குடா என சலித்து கொள்ள சிவா என்ன சொல்வதென தெரியாமல் அமைதி காத்தான். என்னடா லைன்ல இருக்கியா என சந்தேகத்துடன் கேட்க, இருக்கண்டே, என்ன சொல்றதுன்னு தெரில. பட் ஒண்ணு மட்டும் நிச்சயம், சார் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. நீயே கொஞ்ச நாள் புரிஞ்சுப்ப என உறுதியாக கூறினான். தொடரும்.